Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. வணக்கம். பிரதமர் மோடிக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். பிறந்தநாள் வாழ்த்தோடு சேர்த்து அவர் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்கார். அந்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேற்றைய தினம் இந்தியா அமெரிக்கா ட்ரேட் டீல் தொடர்பாக பிரதமர் மோடியோட ஃபோனில் கலந்துரையாடி இருக்காரு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இந்த உரையாடல் குறித்து ட்ரம்ப் தன்னோட ட்ரூத் சோஷியல் போஸ்ட்டில் ஒரு பதிவை பதிவிட்டிருக்கார். அந்த பதிவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல பிரதமர் மோடி அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அப்படின்ற விஷயத்தை பதிவு பண்ணிட்டு அடுத்ததாக அவர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, உக்ரைன் ரஷ்யா இந்த இரு நாடுகளுக்கு இடையே நடக்கும் போர், இதை முடிவுக்கு கொண்டு வரதில் பிரதமர் மோடி மேற்கொண்ட முயற்சிகளுக்கு தன்னுடைய பாராட்டுக்களை அவர் தெரிவித்தார். இதன் மூலமாக பிரதமர் மோடி உக்ரைன் ரஷ்யா வார முடிக்கிறதுக்கு மிக தீவிரமான முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார் அப்படின்றத அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முதல் முறையாக ஒப்புக்கொண்டுள்ளார். மோடி இதுவரைக்கும் இந்த உக்ரைன் ரஷ்யா வார முடிவுக்கு கொண்டு வரதுக்கு என்னென்ன முயற்சிகளை மேற்கொண்டிருக்கார் அப்படின்றத நாம் பார்க்கணும். அதாவது 2022 ஆண்டு தான் உக்ரைன் மேலே ரஷ்யா முதல் தடவையாக படையெடுத்தது. அதே ஆண்டு செப்டம்பர் மாதமே புட்டின் கிட்ட மோடி சொல்லியிருக்காரு, இது இட் இஸ் நாட் அன் எரா ஆஃப் வார், இது யுத்தத்திற்கான காலம் அல்ல, எதுவாக இருந்தாலும் பேச்சுவார்த்தை மூலமாக தான் நம்ம முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னார். அடுத்ததாக பிப்ரவரி 2023 அப்போ இந்தியா ஒரு விஷயத்தையே ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. என்னென்னா, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே அமைதி பேச்சுவார்த்தையை நாங்கள் மீடியேட் பண்ண தயாராக இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பிரதமர் மோடி அவர்கள் கொண்டு வராரு. இதற்கு அப்போதைய அமெரிக்க அதிபராக இருந்த ஜோ பைடன் அவர்கள் ஆதரவு தெரிவித்தார். ஜூலை 2024 இந்த ஆண்டில் புட்டினை மாஸ்கோலேயே நேரடியாக சந்தித்த பிரதமர் மோடி போரை நிறுத்துறதுக்கு வலியுறுத்தினார். தொடர்ந்து ஆகஸ்ட் 2024 ஜெலன்ஸ்கியை கீவ்லேயே போய் சந்தித்து புட்டினோட அவர் நடத்தின பேச்சுவார்த்தைகள் குறித்து விவரித்து இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர சொல்லி ஜெலன்ஸ்கியையும் பிரதமர் மோடி வலியுறுத்தினார். அடுத்ததாக அதே மாதம் ஜெலன்ஸ்கியோட நடந்த பேச்சுவார்த்தையில் என்னென்ன விஷயங்கள் பேசப்பட்டது அப்படின்றது குறித்து ஃபோன் கால் மூலமாக புட்டினுக்கு பிரதமர் மோடி விவரித்தார். இதன் மூலமாக இந்த போரை நிறுத்துவதற்கு அதிக எஃபர்ட் பிரதமர் மோடி போட்டிருக்கார் அப்படின்னு தெரிய வருது. ஆனால் மோடி அதோடு நிற்கலை. அடுத்ததாக அக்டோபர் 2024 பிரிக்ஸ் சம்மிட் நடைபெறுது கசானில். அதில் அவர் திரும்பவும் புட்டின் கிட்ட இந்த போர் நிறுத்தம் தொடர்பான விஷயங்கள் குறித்து விவாதித்தார். அடுத்ததாக மார்ச் 2025 அப்போ லெக்ஸ் ஃப்ரீட்மேன் அவரோட பாட்காஸ்ட்லேயும் பிரதமர் மோடி இந்த விஷயங்கள் குறித்து பேசினார். இந்த தொடர்ந்து புட்டின் பிரதமர் மோடிக்கு நன்றியே தெரிவித்தார். எதுக்குன்னா, அமைதி ஏற்படுவதற்காக பிரதமர் மோடி முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார், அதற்கு எங்களுடைய நன்றி அப்படின்னு தன்னுடைய நன்றிகளையும் தெரிவிச்சிருந்தார். பிரதமர் மோடி கண்டினியூஸாக 2022 2025 வரைக்கும் இப்படி அடுக்கடுக்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கார். சொல்லப்போனால் ஒரே நேரத்தில் ஜெலன்ஸ்கி ஆகட்டும் புட்டின் ஆகட்டும் இருவரிடமுமே பேசி இந்த போர் நிறுத்தம் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை அதிக முறை எடுத்த உலகத் தலைவராக பிரதமர் மோடி அவர்கள் திகழ்கிறார். இப்போ நமக்கு ஒரு கேள்வி எழலாம், பிரதமர் மோடி இவ்வளவு முயற்சி செஞ்சார் அப்படின்னு சொன்னால் ஏன் இன்னும் அங்கே போர் நிறுத்தம் அமலுக்கு வரலை அப்படின்ற ஒரு கேள்வி எழும். இதற்கு காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால், ரஷ்யா ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. போர் நிறுத்தம் ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் உக்ரைன் முழுக்க முழுக்க ரஷ்யன் ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, போர் நிறுத்தம் வரணும் அப்படின்னு சொன்னால் உக்ரைனில் இருக்கக்கூடிய வளங்களை நாங்கள் எடுத்துக்குவோம், லீஸுக்கு எடுத்துக்குவோம் அப்படின்னு அமெரிக்கா தரப்பில் சொல்கிறாங்க. ஆனால் ஜெலன்ஸ்கி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எங்களால் ரஷ்யாவுக்கும் சரி வெஸ்ட்டுக்கும் சரி பகடைக்காயாக இருக்க முடியாது, நாங்கள் ஒரு இண்டிபெண்ட் நேஷன்னு அவரும் சொல்கிறாரு. இப்படி 3 நாடுகளும் 3 விதமாக யோசிப்பதால தான் இந்த போர் நிறுத்தம் அப்படின்றது தள்ளி போய்கிட்டே இருக்குது. ஆனால் ஒன்று தெளிவு, இந்தியா இதில் ஒரு சைலண்ட் ஸ்பெக்டேட்டராகவோ, அதாவது வெறும் பார்வையாளராகவோ, அல்லது ரஷ்யாவுக்கே முழுக்க முழுக்க தன்னுடைய ஆதரவை அளிக்கக்கூடிய ஒரு நாடாகவோ இல்லை. தொடக்கத்திலிருந்து தற்போது வரை நடுநிலையாகத்தான் இருந்துள்ளது. அது மட்டும் இல்லை, இந்த போர் நிறுத்தத்துக்கு தங்களால் முடிந்த அனைத்து முயற்சிகளையும் ஜெனுயினாக பிரதமர் மோடி அவர்கள் மேற்கொண்டுள்ளார்.
அதை பிடிவாதமாக ட்ரம்ப் வந்து இத்தனை நாள் ஏற்க மறுத்திருந்தார். ஏன் அப்படின்னு சொன்னா, அவரால போர் நிறுத்தத்த கொண்டு வர முடியல. அப்போ தன்னுடைய இயலாமைய வந்து மறைக்கிறதுக்காக இந்தியா மேல அவர் பழி போட முயற்சி பண்ணியிருந்தாரு. இந்தியாவினுடைய உதவி இல்லாம இனி யுஎஸ் வந்து சர்வைவ் ஆக முடியாது அப்படின்றதையும் அதிபர் ட்ரம்ப் வந்து உணர்ந்துட்டாரு. அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் பிரதமர் மோடி அவர்கள் மேற்கொண்ட முயற்சிய முதல் முறையாக அக்னாலேஜ் பண்ணி அதிபர் ட்ரம்ப் அவர்களும் பதிவிட்டுள்ளார். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs.